ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி ஸ்ரீ. எப்பவுமே அரிசி வச்சு இட்லி தோசைன்னு செய்கிறீங்களா? எப்பவுமே உங்கள் வெயிட் கம்மியாகலன்னு கவலைப்படுறீங்களா? இரும்பு சத்து, புரதச்சத்து, புரோட்டீன் ஒரே உணவில் உங்களுக்கு கிடைக்கணுமா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப்பு நான் திணை எடுத்துக்கிறேங்க. அந்த திணையை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதில் கால்சியம் மற்றும் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு தேய்மானத்தை தடுக்க உதவுகிறது. அது கூடயே ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. கெட்ட கொழுப்பையும் குறைக்க உதவுகிறது. எந்த கப்பால் நம்ம திணை எடுத்தோமோ அதே கப்பால் அரை கப்பு நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. இதில் புரதச்சத்து, நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு செரிமானத்துக்கும் உதவுகிறது. அரை கப்பு துவரம்பருப்பு போட்டுக்கலாங்க. சாம்பார் பருப்பு. இதில் பொட்டாசியம், மெக்னீசியம் இருக்கிறதுனால இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. இதயம் பாதுகாக்க உதவுகிறது. இதில் 1/4 கப்பு நம்ம உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. நான் வெள்ளை உளுத்தம்பருப்பு தான் எடுத்துருக்கேங்க. நீங்கள் கருப்பு உளுத்தம்பருப்பு கூட போட்டுக்கோங்க, பரவாயில்ல. இதில் புரதச்சத்து, இரும்பு சத்து, நார்ச்சத்து இருக்கிறதுனால நம்மளுக்கு எலும்புகள்லாம் நல்லா வலுப்படுகிறது. இடுப்பு எலும்புகளும் நம்மளுக்கு நல்லா வலுப்படுகிறது. இப்போ நல்லா நம்ம தண்ணி ஊற்றி 4-5 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. ஏன்னா மண் தூசுலாம் இருக்கும், அதனால் 4-5 டைம் கழுவி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ நல்ல தண்ணி ஊற்றி அந்த பயிர் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது கூடயே நான் 6-7 காஞ்சி மிளகா போட்டிருக்கேங்க. போட்டு ஒரு 5 ஹவர்னா நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு தட்டு போட்டு மூடி அட்லீஸ்ட் ஒரு 5 ஹவர்னா நம்மளுக்கு ஊறணுங்க. 5 ஹவர் ஆயிடுச்சுங்க. நல்லா ஊறி வந்திருக்குது பருப்பு பாருங்கள். இப்போது மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து போட்டுக்கலாங்க. எல்லாம் பாருங்கள், தண்ணியில் நல்லா வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க. மிக்சி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாங்க. நான் 2 துண்டாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இப்போ பருப்புலாம் போட்டுக்கலாங்க. நான் நிறைய இருக்கிறதுனால 2 பேட்சாக அரைச்சிருக்கேங்க. பருப்பு கூடயே நம்ம காஞ்ச மிளகா ஊற வச்சோம் பாருங்கள், அதையும் நம்ம போட்டுக்கலாங்க. 4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி கல் உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நைஸாக அரைக்க தேவையில்லைங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம கொரப்பாக அரைச்சின்னு வரணும். இதை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இன்னொரு பேட்சையும் நம்ம அரைச்சின்னு வந்துடலாங்க. அதுக்கு நம்ம எதுவும் போட தேவையில்லை. உப்பு கூட நம்ம அதோடையே போட்டுருக்கோங்க. பாருங்கள், இதையும் அரைச்சின்னு வந்துட்டேன். 2வது பேட்சும் இந்த மாதிரி தான் கொரன்னு அரைச்சி எடுத்துன்னு வரணுங்க. அதையும் அதே பவுலில் ஊற்றிக்கலாம். இந்த மாவில் 1 கப்பு தேங்காய் துருவந்து போட்டுக்கலாங்க. இதில் 1 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை போட்டுக்கிறேங்க. முருங்கைக்கீரையை நான் நல்லா அலசிட்டு போட்டுக்கிறேன். இதில் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. இது கூடயே ஆரஞ்சை விட அதிகமாக வைட்டமின் சி இருக்கிறது. அது கூடயே பாலை விட அதிகமாக கால்சியம் இருக்கிறது. ரொம்ப நேரம் புளிக்க வைக்க தேவையில்லைங்க. நம்ம உடனே செஞ்சிடலாங்க அடை தோசையா. இந்த மாவை நல்லா நம்ம கரண்டி போட்டு கலக்கலாங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க. அடை மாவு பதத்துக்கு நம்ம நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ முருங்கைக்கீரை நம்ம 1 கப் எடுத்தோம் பாருங்க, அந்த கப்பாலே 1 கப்பு வெங்காயம் பொடிசாக கட் பண்ண வெங்காயம் எடுத்துக்கலாங்க. அதையும் போட்டு நம்ம நல்லா கலக்கிக்கலாங்க. பாருங்கள், ரொம்ப கெட்டியாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கிறேங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சுக்கலாங்க. தவா நல்லா காஞ்ச உடனே நம்ம 1 கரண்டி மாவு எடுத்து நல்லா நம்ம அடை பதத்துக்கு நல்லா ஊற்றிக்கலாங்க. இது ரொம்ப மெலிசாலாம் வராதுங்க, திட்டமாக தான் வரும். ஏன்னா நம்ம வெங்காயம்லாம் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் திக்னஸாக தான் வருங்க. முருங்கைக்கீரையை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கும் போது நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குதுங்க. முருங்கைக்கீரை நம்ம பொரியலாக செஞ்சால் குழந்தைங்க நம்ம விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி அடை தோசையில் சேர்த்து கொடுங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் முருங்கைக்கீரை நம்ம கொடுத்த மாதிரியே தெரியாது, பசங்களுக்கு சாப்பிட்ருவாங்க. எப்பவுமே நம்ம ஒரே மாதிரி தோசை செய்கிறத விட இந்த மாதிரி முருங்கைக்கீரையும் திணையும் வச்சு அடை தோசை செய்கிறவங்க நம்ம டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க. நம்ம ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குதுங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சுங்க. 2 பக்கம் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாங்க. ஹெல்த்தியான திணை அடை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க.
டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாவில் வந்து நம்ம வெங்காயம்லாம் கலக்கிட்டோம்னா அன்றைக்கே செஞ்சிடணுங்க. எடுத்து வச்சோம்னா ஒரு மாதிரி தண்ணி விட்டுடுங்க. அதனால் நம்மளுக்கு தேவையான மாவை ஒண்டி எடுத்து வெங்காயம் முருங்கீரைலாம் போட்டு நம்ம கலக்கி உடனே செஞ்சிடலாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.